இன்று 100 வருடங்கள் ஒரு மனிதன் எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை பற்றிய ஒரு புக் லான்ச் 100-year ரோட் மேப் 100-year ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு சிறந்த புத்தகம் இதை எழுதுனது யாருன்னா என்னுடைய காலேஜ் மேட் என்னுடைய ஜூனியர் டாக்டர் நவீன் அவர் எழுதின அந்த புக்கை லான்ச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த தலைப்பு ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் ரொம்ப அவசியமானது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரத்துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் இது வரைக்கும் நம்ம நோயை குணப்படுத்துறதுல புதிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுல நவீன மருத்துவ உபகரணங்களை வாங்குறதுல அந்த மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். டைம் ஹஸ் நவ் கம். இப்போ நேரம் இப்போ என்னன்னா மக்கள்கிட்ட நம்ம ஒரு ஆரோக்கியத்தை ப்ரொமோட் பண்ணணும். எப்படி நல்லா ஆரோக்கியமாக வாழலாம், நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேலை நாடுகளில் அதோட கல்ச்சரை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவங்க சில ஆரோக்கியமற்ற ஒரு விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிறைய கண்ட்ரீஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடற்பயிற்சியே ஒரு அன்றாட ஒரு வாழ்க்கையில் அவங்க ரொட்டீனாக பண்ணுற சூழல் இருக்குது. இங்கெல்லாம் யாரும் நம்ம அந்த அளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இன்னும் நிறைய நம்ம ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் அதை நிறைய ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் விடுத்து நம்ம ஒரு நோயற்ற வாழ்வை தாண்டி ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைக்கு நாம் எல்லாம் பின்பற்றணும். அதை நோக்கி தமிழக அரசும் இதை நோக்கி தான் அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் ஆரோக்கியத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் முழு உடல் பரிசோதனை பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறது ஓமந்தூரார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முழு உடல் பரிசோதனை மேலும் அதிக மாவட்டங்களில் அதிக மருத்துவமனையில் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார், மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து போயிட்டு இருக்கு, அது தொடருமா? நம்ம இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதத்தில் நம்ம தவறான ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு பழக்கங்களாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறது ஒரு சிறந்த உதாரணம். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்சலில் உணவு வாங்குறப்ப அவங்க இந்த சாம்பார் ரசம் அதெல்லாம் சூடாக பிளாஸ்டிக் பையில நம்ம பேக் பண்ணுறோம். அதனால் அந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் இல்லாமல் தரமற்ற ஒரு பிளாஸ்டிக்கில் நிறையா பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக்லேருந்து வர இந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் அந்த டாக்ஸின்ஸ்லாம் நம்ம சாம்பாரில் ரசமில் போய் அதை தான் நம்ம உட்கொள்கிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமற்ற சூழல். இன்னும் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா டீ கூட நம்ம பிளாஸ்டிக்கில் அடிச்சு தான் பார்சல் டீலாம் வாங்கிட்டு போகிற சூழல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி மக்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த விழிப்புணர்வு இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களில் மக்களுக்கு ஆரோக்கியமற்ற பழக்கங்களை சொல்லணும். அதே மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் நல்லது, எந்த மாதிரி உணவு முறைகள்லாம் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுகிட்ட இருக்கு. இதையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். சார், இந்த மக்களை தேடும் மருத்துவ திட்டம் போன ஆட்சியிலேருந்து தொடங்கி போயிட்டு இருக்கு. அது நம்ம இதுக்கப்புறம் தொடங்க போறோமா, இல்லை அதுக்குள்ள எதனா மாற்றங்களை கொண்டு வர போறோமா? இல்லை, கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் அதற்காகவே அரசியல் காரணங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அதற்கு என்ன தேவை இருக்குது, அதை எப்படி பெட்டராக பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். கலர் அப்பளம் வந்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்டதா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. அதான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், இப்போ ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர்ஸ் கூட நிறைய இருக்கும், ஆனால் அதில் அவங்க பயன்படுத்துறதில்ல. அந்த மாதிரி சுகாதாரமற்ற ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் மூலமா அந்த கலர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பேன் பண்ணிருக்காங்க. நேற்றே இதை பத்தி ஒரு விளக்க அறிக்கையை வந்து நம்ம டிஎன்எம்எஸ்சி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 95% ஆல்கஹால்ங்கிறது அந்த காஃப் சிரப்ல 95% ஆல்கஹால் கிடையாது. என்ன ஆல்கஹால் யூஸ் பண்றோமோ அதோடைய குவாலிட்டி தான் அது. எவ்வளவு % ஆல்கஹால் யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு % ஆல்கஹால் தான் இருக்கு. அந்த பயன்படுத்திய ஆல்கஹாலோட குவாலிட்டி தான் அது 95%. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த சாம்பிள் அந்த கன்சர்ன் பேட்ச் அந்த அட்ராய்ட் கம்பெனி அப்படிங்கிற அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. அது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சத்து மாத்திரை குடற்புழுக்கு அந்த மாத்திரையெல்லாம் போய் சேரல. விரைவில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அரசு எய்டட் ஸ்கூலுக்கு போய் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலாம். குடற்புழு
மாத்திரைகள் குடற்புழு நீக்க மாத்திரைகள்லாம் கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல 150 சீட்டிங் பரவாயில்ல இந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் காலேஜ் இல்லாத டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எப்போ கொண்டு வர போகிறோம்? நான் ப்ரீவியஸ் ஏடிபி கவர்மெண்ட்டில் 11 காலேஜ் கொண்டு வந்தாங்க, டிஎம்கே பீரியடில் ஒன்று கூட கொண்டு வரல. நீங்கள் என்ன இல்லை, இன்னும் தனியார் மருத்துவமனைகள்லாம் மருத்துவக் கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா எடுப்புலேயே 250 சீட்ஸ்லாம் அவங்க கிடைக்குது. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 100 இப்போ தான் 100லேருந்து 150 ஆக்கியிருக்கோம். இப்போ இன்னும் அது 100லே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் பார்த்தீங்கன்னா 100 இடங்கள் தான் இருக்காங்க. இதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அரசு, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மருத்துவங்கிறது எட்டாக்கனியாக இருக்கக்கூடாது, யாருக்கும் ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தணுங்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம். கண்டிப்பாக இதற்கான அனைத்து முயற்சிகளும் இல்லாத டிஸ்ட்ரிக்ஸ் காலேஜஸ் வருமானு கேட்குறேன். இதற்கான நம்ம மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் இதற்கான முடிவுகள் நாங்கள் எடுத்து ஒரு நல்ல, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளை அந்த இடங்களை நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இல்லாத மாவட்டங்களில் மருத்துவமனைகள் அமைப்பது பற்றி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதான் அப்போ என்ன கேட்டார், தனியார் சில மருத்துவ கல்லூரிகள்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கினா என்ன ஆக்ஷன் பண்ணிருக்குன்னு கேட்டால் ஏஜியோட ஒப்பீனியன் படி நாங்கள் ஃபர்தர் அப்பீல் நாங்கள் பண்ண போகிறோம். 150 seats have been increased now, and yesterday your order has been released. How it will be beneficial for upcoming medical students? So, definitely for any student who is appearing for plus 2, plus 1, plus they are preparing for this and studying for this exam, medicine is their dream. So for all these students, we need to create opportunities for them. So when we have a lot of seats under private institutions, it is the duty of the government to have sufficient number of seats in government setup. That's why we have by repeated follow-up and repeated timely submission of all these factual reports, we have been successful in getting this additional seats for 3 medical colleges. We are still, the process will continue and we'll try to increase the seats wherever possible in other medical colleges also. Sir, how is the cabinet meeting gone well, sir? Any sufficient funds for the health department have been expected on the upcoming budget sessions? Every ministry has asked for increase in budget allocation. As a health minister, I have also requested for additional funds. We are hopeful that Honorable CM will be kind enough to allocate more funds. Yeah. But NEET, from the long time our chief minister is talking about NEET, and it need to be abolished. Even India is talking on it. Any information on regarding on that matter, sir? Our party has consistently opposed NEET as it is against states' rights and also as it is against the rights of students and is against federal principle. So we'll take all possible measures, all legal measures to bring a bring a time when Tamil Nadu is free from NEET. Thank you. Okay, then. The book probably hints at just one thing, that we are not doing enough as a population to improve our health span. So while recent advances have come in science and futuristic advancements are there in medicines, which is making us live longer, we are not necessarily living better. So the book is all about how we can fix our lifestyle, starting from the foundational blocks of life, like managing your stress, sleeping well, moving, doing resistance training and improving your muscle load, and eating proportioned meals. So this talks about how we can add life to those years rather than just adding years to life. So as a doctor, what is your main concern to it? Because a lot of people say that nowadays what the food we are eating is completely poison. So is it true, sir? How is that big has to be? So there are two myths, both of them on complete opposite ends of the spectrum. One myth is that processed food is really bad. The other myth is home food is really good. Neither are actually true. Whilst it is important that we cut down as much as we could on the processed food part of it, not all we eat at home is also healthy. So what we need to eat is proportioned unprocessed food, which means home food is good provided we can balance it out. We need to follow what is called the quarter half rule, wherein half of the plate, imagine the plate as a pie chart,
half the plate has to be veggies, quarter has to be protein, and quarter has to be carbs. If we as a generation or as a population are a very carb-heavy country. So in the north or south more so than the north, we eat a lot of rice, and that adds to our glycemic load. So we need to cut down on the carbs and balance it with a lot more vegetables and a lot more protein, and then a beautiful, balanced nutrition emerges right at home. So what is your piece of advice to the youth? Before the food structures were different, but now, Right? what is your piece of advice to them when they wanted a healthy and happy life? So I would say what has happened is the people, there are a couple of panelists also talking about it, in that we are seeing the emergence of non-communicable diseases a lot earlier than it used to be. People used to get sick with cholesterol or hypertension or diabetes at 40s, in their 40s. They are starting to get it in their mid-20s now. I would say eat proportioned meals, cut down on the processed sugar and the aerated drinks and sugary drinks, and then move about a lot and work out and get enough sleep. Most of the generation these days, they think it's okay to dispense with, but sleep is the greatest benefactor for entire health. It keeps the brain sharp. It reduces the chance of people developing diabetes or non-communicable diseases. So 8 hours of sleep is a non-negotiable. Movement is a non-negotiable. We have to move more because we have become sedentary as a population. And eating proportioned meals and less of processed food, all of these things will have to blend together to give a very healthy lifestyle. Today, in the minister's presence in your book launch, how important is it? So I think there are two angles to it. One, that he is a close friend from college days. The other thing is that I really want policy makers to actually help in taking the message across. There are two angles to it. One is to give the information. The other is to make it a lot more palatable to the people. And I think where the health minister comes in or industry experts come in is packaging this information in a very nice way so that it reaches every single person out there, and the awareness can be better so that people can follow it more easily. Thank you so much, sir. Thanks so much. Your name and your position. I'm Dr. Naveen. I work at Apollo Hospitals as a head of radiology. I'm a longevity physician and medical futurist, and the 100-Year Blueprint is my book. Thank you. Can you have a Felicitation for Dr. K.G. Arun Raj, Honorable Minister for Health and Family Welfare, Government of Tamil Nadu. அண்ட் இந்த புக்கில் வந்து நம்ம ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து டாக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தில் இந்த ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் ஃபுட், இதை பற்றிலாம் பேசும்போது இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் யுவர் ஓன் பீப்புள், யுவர் கம்யூனிட்டி, யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அந்த வகையில் வி வுட் லைக் டு கிவ் அவே தி காப்பீஸ் ஆஃப் அவர் புக் டு ஃபியூ ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஸோ லெட் மீ கால் அப்பான் மிஸ்டர் சி ஞானசேகரன், Mrs. Mekala Gnanasekharan, Dr. Lasya and Manvita, parent, wife and daughter of the author. I request
Dr. Naveen and Dr. KG Arunraj to please give away the books. Thank you. Now I request Dr. Uday Rani Balasubramaniam, Group Director, Preventive Medicine. Yeah, sure, sir. So, Dr. Udaya is 80 years old and she is a living champion of longevity. So, I've requested the minister if he can get down to give her the book to her. இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதே போல் SRM கல்லூரியுடைய சேர்மன் சேர்மன் மற்றும் வருகை இருந்திருக்கக்கூடிய அத்துணை டாக்டர்களுக்கும் என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவார்கள். அவனை ஈன்ற தாய் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே போல பொதுவாக தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொல்வார்கள். இன்று அவையின் முன்னால் என்னுடைய மகனை நிறுத்தி வைப்பதற்கான ஒரு சூழல் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய ஒன்று. அதே போல மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை இன்னும் தான் கொல் என்றும் சொல் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நான் என் மகனை பெறுவதற்கு எந்த அளவிற்கு தவம் செய்திருப்பேனோ என்கிற அளவிற்கு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவிற்கு அவன் வாழ்க்கையில வெற்றி பெற்று ஒரு புத்தகத்தை நம்முடைய அமைச்சர்கள் சொன்னது போல பொறுமையோடு எழுதி கிட்டத்தட்ட 308 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். அதிலே 300 பொதுவாக பத்திரிகை எழுதுபவர்கள் அல்லது ஒரு புத்தகத்தை எழுதுபவர்கள் சில நேரங்களிலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் சேர்த்து கப்சா விட்டு விடுவார்கள். ஆனால் இவர் 287 ஆதாரங்களை பொதுவாக ரெஃபரன்ஸ் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்வோம் சைட்டேஷன்ஸ் அவற்றை எல்லாம் குறிப்பிட்டு 287 பொதுவாக வெளிநாட்டு ஆத்தர்கள் மற்றும் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சுற்றி காட்டி அந்த புகத்தை எழுதியிருக்கிறார். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அந்த நோயற்ற வாழ்வை ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டார்கள். பொதுவாக நோயோடு நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டே நம்முடைய அமைச்சர் அவர் சொன்னது போல இது ஒரு சாத்தியமான ஒன்றே. இது நெப்போலியனுடைய அகராதியிலே இல்லை என்ற சொல்லிருக்க இடமில்லை என்று சொல்வான். எல்லாமே சாத்தியமே. காரணம் அதற்கு சென்னையிலேயே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இங்கே வண்ணாரப்பேட்டையிலே நவநீதம்மாள் என்பவர்கள் 116 ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக மலையேறி சென்று அத்துணை படிகளையும் ஏறி சென்று பார்த்திருக்கிறார். 116 ஆண்டுகளிலே 116 வயசு உள்ள ஒரு பெண் ஒரு கிழவி இந்த அளவிற்கு பாடுபட்டு போய் கடவுளை பார்த்திருக்கிறார்கள். அவர் பார்த்த ஒரு 4 நாள் கழித்து நம்முடைய அமைச்சர் அவருடைய குடும்பத்தோடு சென்று வெங்கடேச பெருமாளை தரிசித்து வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாத்தியம். அந்த சாத்தியம் தான் எப்படி அவருடைய தாத்தா பாட்டியை சொன்னார்களோ அதே போல என்னுடைய தாத்தா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு அவர் போனது கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு எது வந்தாலும் பொதுவாக லோக்கலாக ஏதாவது பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. அது அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு காலம். ஆனால் என்னை எடுத்துக்கொண்டால் நான் 3வது முறை எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு சுகர் வந்துவிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கிடையாது, யாருக்கும் தாத்தாவுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஆனால் வேலைக்கு நாங்கள் சாப்பிடாமல் அமைச்சர்களையும் மற்றவர்களையும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்த காரணத்தினாலே நாங்கள் சுகர் என்னை ஒட்டி கொண்டது. இப்படியெல்லாம் வாழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை மிக அழகாக
கிட்டத்தட்ட 23 சாப்டர்களிலே 6 பாகங்களாக பிரித்து மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டால் நீங்கள் புத்தகத்தை வாங்க மாட்டீர்கள். ஆகவே வாங்கி படியுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு, என்னுடைய மகன் இதை தமிழிலே, ஏன்னா இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது தமிழிலே வந்தால்தான் இது பலனுள்ள ஒரு புத்தகமாக வெளிவரும். ஆகவே அதையும் அவர் செய்து கொடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு, இந்த அளவிற்கு அவன் வெற்றியடைவதற்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சொன்னார்கள். அவருடைய மனைவி லாசி, அவரும் ஒரு ரேடியாலஜிஸ்ட். அவர்கள் கல்லூரி காலத்திலிருந்தே அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவனை ஊக்குவித்து இந்த அளவிற்கு மேலே வளர்வதற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறார். அவருக்கும் அதே போல அவனுடைய மாமியாரும் ஒரு தாய் போல இருந்து இன்னும் அவரை காப்பாற்றி கொண்டார். ஏதாவது என்னுடைய பேத்தி தன்னுடைய தந்தைக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் மேலும் பல உறுதுணையான செயல்களை செய்து இன்னும் பல புத்தகங்களை எழுதுவதற்கு அவர்கள் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்தங்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க அப்பாக்கு சுகர் வரும்போது நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் புத்தகத்தை அப்போ எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 20 years late, 30 years late. Very sweet moment இருந்தது. So அடுத்ததா I request Dr. R. Shivakumar, Chairman, SRM Group of Institutions, to come on to the stage and receive the book.